இது தொடர்ந்தன இன்னொரு பெரிய ஒரு செய்தி வந்து தாவைக்கா சைடில் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்பாக இப்போ ஒரு வந்து ரொம்ப ஒரு டைனமோ பாயிண்டில் இருக்கிறது வந்து தேமுதிக. பிரேமலதா அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நேற்று மழையில் முளைத்த காளான் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. நன்றி கேட்டவர்கள். ஆமாம், நன்றி கேட்டவர்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. திருப்பி நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நான் விஜய் அவர்கள் அந்த மாதிரிலாம் சொல்லலை. நேற்று முளைத்த காளான்னா திடீர்னு மல்லை சத்யானவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாரு, அவர் தான் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேமலதா அவர்களுடைய இந்த டைலமோ எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு அதாவது யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ளே வராரு, திட்டாதீங்க. இருக்கலாம், ஒரே கூட்டணிக்குள்ளே வரீங்க, திட்டாதீங்கன்னு இருப்பாங்க. இல்லாவிட்டால் நம்ம எல்லாம் சேர்ந்து விஜயெல்லாம் சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கலாம். அது ரொம்ப சான்சஸ் கம்மி. என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வராரு, அதனால் திட்டாதீங்கன்னு இருப்பாங்க. அதனால பார்த்தாங்க யாரா ஏப்ப சாப்பையாகிறாங்க, இந்த இவன் துரை வைகோ போட்டு அடிக்கிற ஆள், நம்ம அடித்தா என்ன அப்படின்ட்டு மல்லை சத்யா. அந்த கட்சியை பார்த்தீங்களா, திராவிட வெற்றி கழகம். ஒருத்தன் டிவிக்கே, நான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு டிவிக்கேங்க. இவர் பேரே திராவிட வெற்றி கழகம், டிவிக்கேன்னு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கிடையாது, எல்லாம் டிவிக்கு தான். திமுக ஆதரிப்பாராம். திமுக எல்லாம் ஒரே கம்பெனி. கட்சி உடைச்சது யாரு? திமுக. ஆதரிக்கிறது யாரு? திமுக. அதேதான். அது மாதிரி கம்பெனி பிரிஞ்சு அதே கம்பெனிக்குள்ளே இருப்பாங்க. அவங்களே கூட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த கிருமி அப்படி பிரியும், அது அப்படி சேர்ந்துக்கும், அது பிரியும் அந்த மாதிரி. அது மாதிரி அவங்களுக்குள்ளே ஒட்டிக்கிற கண்டிப்பான. இது தொடர்ந்து தாவைக்கா விஷயங்கள்ல தாவைக்கா பொறுத்த வரைக்கும் மக்கள் சந்திப்புங்கிற ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. கரூருக்கு அப்புறம் ஒரு சின்ன குளறுபடி வந்தது. நாளைக்கு காஞ்சிபுரத்தில், அது குறிப்பாக ஜேபிஆர் காலேஜில் வந்து மக்கள் சந்திப்பு, உள்ளரங்கு சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது 2000 பேர் தான் அலௌடு அப்படிங்கிற மாதிரி பொதுச் செயலாளர் தலைமை கழகத்திலேருந்து செய்தியே வந்திருக்கு. மீதி எல்லாருக்கும் QR கோடு கொடுத்துருக்கோம், அவங்க தான் அலௌடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சி நோக்கம் என்ன? இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சி ஏற்பாடு இருக்காங்க ஏதோ தோணிட்டு இருக்குது போல, கொஞ்சம் அசையலான்னு. அது விவசாயிகளும் நெசவாளர்களும் சொல்லியிருக்காங்க. நெசவாளர்கள் அங்கே அதிகம், விவசாயிகளும் இதுன்றதுனால விவசாயிகள் நெசவாளர்கள் ஏதாவது ஒன்று திட்டம் திடீர்னு தோணியிருக்கோம். அடுத்து பெண்கள் மாதர் அமைப்புகள் அப்படி சந்திக்கலாம் அப்படின்னு. அதனால் இது அண்ணா பிறந்த மண்ணில் காஞ்சிபுரத்தில் அந்த கூட்டம். விஜய் பேச போகிறாரா, என்ன பேச போகிறான்னு தெரியல, இல்லை யார் என்னென்ன பேச போகிறான்னு தெரியல. சரி, ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், சும்மா இருக்கிறது ஏதாவது அசைட்டுமே, ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணுங்க. அதனால் இது வெளி கூட்டம், பொதுக்கூட்டம் வந்து டிசம்பர் 4 கேட்டாங்க, அது எப்படி கொடுப்பாங்க? அதனால் டிசம்பர் 8, 10 இல்லாட்டி டிசம்பர் 25 கேட்பாங்க. இவங்க அந்த மாதிரி ஆட்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ்யா அப்படின்னும். அப்படியா? அப்போ மறுத்துட்டீங்க. அப்போ ஜனவரி 1 அன்னைக்கு நியூ இயர், அப்போ ஜனவரி 14. இதுலேருந்து நல்லா தெரியுதுண்ணே, அவங்க ஹாலிடே லிஸ்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அரசு பொது விடுமுறை நாட்கள், அன்னைக்கு தான் லீவு, அன்னைக்கு பசங்க வருவாங்க.